Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சேதமடைந்துள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டியை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாரியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் தற்போது நிலைமை மோசமடைந்துள்ளதால் எப்போது தண்ணீர் தொட்டி இடிந்து விழுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இனியாவது திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்று அது இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. தண்ணி விட்டால் தண்ணி பார்த்தோன்னா அப்படியே ஒழுகுது. இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. எப்போ வேணாலும் இடிந்து விழலாம். இதனால் பார்த்தோன்னா இங்கே குழந்தைகள் விளையாட பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகள் விளையாடுறாங்க. அப்புறம் ஆடு மாடு இங்கே கட்டுறாங்க. ப்ளஸ் பொதுமக்களே பார்த்தோன்னா இந்த மழை காலத்தில் பார்த்தோன்னா இங்கே மழைக்காக ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இது இடிந்து விழுகின்ற நிலைமை இருக்கிறதுனால இதை பலமுறை நாங்கள் பார்த்தோன்னா பிடிஓ ஆஃபீஸில் ப்ளஸ் பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தோம். இதை டெமாலேஷன் பண்ண சொல்லி இதுவரை அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய அனைத்திந்திய 71வது கூட்டுறவு வார விழாவிற்கு திறனற்ற திமுக அமைச்சர் தாமதமாக வந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்த அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் அவதியடைந்தனர். மாலை 3 மணிக்கு நிகழ்ச்சி துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து அதிகாரிகளும் பயனாளிகளும் 2 மணிக்கே மண்டபத்திற்கு வந்தனர். ஆனால் திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் மாலை 5 மணிக்கு ஆடி அசைந்து நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். இதனால் வெகு நேரமாக நிகழ்ச்சியில் காத்திருந்த அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர். மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நேரம் தவறாமல் திமுக அமைச்சர்கள் வருவதில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் கூழை கும்பிடு போடுவதாக சாடியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மகிமலையாறு மற்றும் வடிகால் உப்பன் ஆற்றில் ஆகாய தாமரை அதிக அளவு படர்ந்துள்ளதால் 3000 ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடிகால் ஆறான உப்பன் ஆற்றில் 2 கிலோமீட்டருக்கும் மேலாக ஆகாய தாமரை மற்றும் சம்பந்த தட்டைகள் படர்ந்து காணப்படுகின்றன. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.